வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து முட்டை மிளகு கறி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3 முட்டையை பாயில் பண்ணிக்கோங்க. அரைக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், 2 மிளகாய், 1.5 ஸ்பூன் தேங்காய். தேங்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா குருமா மாதிரி போயிடும். மிளகோட டேஸ்ட் குறைஞ்சி போய் தேங்காயோட டேஸ்ட் அதிகமாகிடும். அதனால் தேங்காய் வந்து 1 அல்லது 2க்கு மேலே எடுக்காதீங்க. 1.5 ஸ்பூன் பூண்டு, ஒரு 10 பல், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் வதக்குறதுக்கு வெங்காயம் கருவேப்பிலையும், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ப்ரௌனாக வரவிட்டு மற்றதை போடுவோம். மல்லி, சீரகம், வெந்தயம், மிளகு. உங்கள்கிட்ட வந்து முந்திரி பருப்பு சொல்ல மறந்துட்டேன். ஒரு 4 அல்லது 5 பருப்பு போட்டுக்கோங்க. பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாடை போகட்டும். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. சீரகம் தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் கொஞ்சம், நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி விடு. புளிக்கரைசல் தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கும். நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கெட்டியாக வந்துருச்சு. உரப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு புதுசாக சமையல் செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன். புளிப்பு கூடி போச்சுன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க. உரப்பு அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா புளிக்கரைசல் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் இப்போ இதில் வெல்லம் கொஞ்சமாக போட போகிறேன். எல்லோரும் வெல்லம் எதுக்காக போடுறீங்கன்னு கேட்குறாங்க. புளிப்பும் உரைப்பும் அதிகமாக சேர்க்கும்போது வெல்லம் சேர்த்தோம்னா இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. 2வது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இதை இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒரே பக்கத்தில் கட் பண்ணிங்கன்னா 2ஆக வந்துடும். இது வந்து சப்பாத்தி, நான், பிரெட் ரோஸ்ட் பண்ணி கூட இதை சாப்பிட்லாம். கடைசியாக நல்லெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா அந்த வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பெப்பர் உரப்புக்கும் நல்லெண்ணெய் ஸ்மெல்லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மண் சட்டியை நான் இறக்கி வைக்கிறேன். அடுப்பை விட்டு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த முட்டையில் வந்து எல்லாம் நல்லா சார்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.